நன்றி உணர்வுகள் பத்தி ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு. அதாவது முதல்ல உங்களுக்காக ஒரு கல் தேர்வு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண கல், மென்மையான கல், ஒரு சின்ன கல். இதை வந்து நீங்க ஆத்தங்கரையில போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப அழகான கல், வடிவமான கல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறு கருவி, சிறு அடையாளம். இந்த கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை கைக்குள்ள இப்படி வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி செலுத்துங்க. வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. காலையில இந்த நாளை எனக்கு தந்ததற்கு நன்றி இறைவா. ஏன்னா நம்ம எந்திக்கிறதே கிஃப்ட். அதுக்காக ஒரு நன்றி. அதுக்கப்புறம் நான் நலமாக இருப்பதற்காக நன்றி, நான் வளமாக இருப்பதற்காக நன்றி, எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அதுக்காக நன்றின்னு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டாலே பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நன்றி செலுத்துறதுக்குன்னே நினைவுக்கு வரும். அதெல்லாம் நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி இரவு தூங்கும்போது எனக்கு இந்த நாளை இப்படி கொடுத்தீங்க நன்றி, இந்த மனிதர்களை நான் சந்திச்சேன் அதுக்காக நன்றி, அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி செலுத்துங்க. இவ்வளவுதான் நன்றி செலுத்துறது. இப்படி நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து இது தினசரி பழக்கமா மாறிடும். அதுக்கு ஒரு அடையாளமா இது உபயோகப்படும். நான் இதே மாதிரி நிறைய கல் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான கல் வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அன்புக்குரியவர்களுக்கு இந்த கல்லை வந்து நான் கொடுத்துருவேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், டெய்லி இதை உபயோகப்படுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஏன்னா நன்றி பிரபஞ்சமேன்னு நாம ஒரு விஷயத்துக்காக நன்றி செலுத்த தான் நமக்கு செல்வம் வந்து சேரும்.